ஷாலினி மேம் இவங்களா ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்காதா? அமர்கலமுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணும்போதே அவங்க வந்து வேணாஞ்சி நான் நடிக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நடித்து போர் அடிச்சு போச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அஜித் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். அவரே பேசினாருன்னு ஓகே அப்படின்ட்டு. So I think we were destined to meet. அவருடைய ஃபேமிலி எப்பவுமே அவரை சுற்றி இருக்கணும். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை மட்டும் இல்லை உன் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப்பா அம்மாவுக்கு, ஷாலுவோட அப்பா அம்மாவுக்கு, இதில் ரிச்சர்டுக்கு இந்த ரூமு, ஷாம்லிக்கு அந்த ரூமு, 3rd ஃப்ளோர் எங்கள் அண்ணன் தம்பி, 4th ஃப்ளோரில் வந்து இது எனக்கு ஷாலுக்கு. ஓகே, இது ஷாலினி மேம் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களா ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்காதா, இவங்களா மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குப்பா. அசின் மேம் ஆப்வியஸாக அவங்க போயிட்டாங்க, எல்லாமே அவங்களோட முடிவு தான். இப்போ ஷாலினி மேம் நடிக்க வந்தாலே சூப்பராக இருக்குன்னா அப்படியே இருக்கு, அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஷாலினி மேம் இனிமே ஓகே அவங்க டிசிஷனு, பட் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அது இதாக பேசுங்களா அவங்க? ஏன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேரோட பர்சனல் வந்து நீங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்க, எங்கே லவ் ஆரம்பிச்சது அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கேன், அது கேட்டிருக்கீங்களா மேம் இருக்கீங்க இல்லை சார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவங்க ஒரு வேல்யூ வச்சுருக்குறாங்க ஈச் அதர். ஓகே, அது வந்து அவங்க பர்சனலாக அவங்க எடுத்த முடிவு அது. ஏன்னா நான் அமர்கலமுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணும்போதே அவங்க வந்து வேணாஞ்சி நான் நடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, நான் படிக்க போகணும். ஆமாம், நான் படிக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே நடித்து போர் அடிச்சு போச்சு, அதனால் நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் கூட ஏதோ காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்தாங்க. ஓகே, நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் நடிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டு வந்தோம். அஃப்கோர்ஸ் அஜித் சார் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க சைடில் வந்து அவரே பேசினாருன்னு ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து நடிக்க வந்தாங்க. அது ஸோ அது நடித்து அவங்களுக்குள்ள அந்த காதல் ஏற்பட்டு ஒரு கல்யாணம் வரைக்கும் அது போகும் பொழுது ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும், அஜித் சாரை பொறுத்தளவில் அவர் வந்து அவருடைய ஃபேமிலி எப்பவுமே அவரை சுற்றி இருக்கணும், அவருடைய இதில் இருக்கணும், பாதுகாப்பில் இருக்கணும், அவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு. துபாய் போனப்போ கூட பார்க்குறோம், எல்லா மொமெண்ட்லையுமே கூடயே வச்சிருக்காரு. எனக்கு அவர் திருவான்மியூரில் அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு சுற்றி காமிச்சார். வீட்டை சுற்றி காமிக்கும்போது அவர் சொன்னார், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப்பா அம்மாவுக்கு அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு 1st ஃப்ளோர் கூட்டிகிட்டு போனார். கட்டிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் இது வந்து அந்த 98 99 அந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்த ஃப்ளோர் காமிக்கும்போது இது வந்து ஷாலுவோட அப்பா அம்மாவுக்கு இந்த ஃப்ளோரு, இதில் ரிச்சர்டுக்கு இந்த ரூமு, ஷாம்லிக்கு அந்த ரூமு, இது அவங்களுக்கு. அப்புறம் 3rd ஃப்ளோர் இது வந்து எங்கள் அண்ணன் தம்பி இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்புறம் இது 4th ஃப்ளோரில் வந்து இது வந்து எனக்கு ஷாலுக்கும் இது அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட அந்த பாண்டிங், அந்த ஃபேமிலி, அந்த அப்போ வந்து அவருக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் நீ லைட்டில் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன், இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை மட்டும் இல்லை உன் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ நடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து நடந்துச்சு. அது வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு இழப்புன்னு வைங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து நடிக்கலைங்கிறது. பட் எப்போவுமே வந்து ஒரு விஷயம், ஆப்சன்ஸ் தான் சில விஷயத்தில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆப்சன்ஸ் தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில். அதுதான் அது சில பேருக்கு தான் அது மாதிரி அமையும். இவங்க நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கும், மற்றவங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அந்த ஏக்கம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு சார், ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது இருந்துகிட்டே இருக்கு. ஓகே சார், எனக்கு அப்போ ஐ திங்க் நீங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன் சார், அஜித் சார் ஷாலினி மேம் 2 பேரையும் வச்சு 2 படங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படம்
அது எடுத்த ப்ராசஸ் ஒன்று இருந்திருக்கும். அப்புறம் இந்த உன்னோடு வாழாத வாழ்வு எனக்கு அதை பற்றி மட்டும் கேட்கணும் சார். ஏன்னா இப்போ நார்மலாக அந்த டைமில் வந்து ரொமான்டிக் சாங்ஸ் எதிர் ஃபாரின் ஷூட் இருக்கும், இல்லைன்னா இங்கே எங்கேயாவது ஒரு அவுட்டோரில் போயிட்டு அது ஒன்று பண்ணுவாங்க. ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் மட்டும் இப்போ இருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டுக்குள்ள அந்த படத்தோட முக்கியமான மெயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஷாலினி மேமோட அந்த கேரக்டரோட சம்மந்தப்பட்ட எல்லாருமே இருக்காங்க. அது எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணி எடுத்தீங்க? கன்வின்ஸ் பண்ணி சென்ஸ் அது என்னன்னு சொல்லி எடுத்தீங்க? ஏன்னா இருக்காரு ஆனால் இல்லை, நீங்கள் கண்டுக்கூடாது, நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு அந்த பாட்டோட மேக்கிங் மட்டும் சொல்ல முடியுமா எப்படின்னு? இல்லை, இது வந்து ஒரு ஒரு டைரக்டரோட ஸ்பான்டேனிட்டி, அது ரொம்ப முக்கியம் எப்போவுமே. வந்து நம்ம இப்போ அந்த பாட்டு வந்து வெளியில் ஒரு அவுட்டோரில் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு முதல்ல. ஸோ அவுட்டோர் போகிற அளவுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே ஓகே. மொத்தமாக ஒரு யூனிட்டை கூட்டிகிட்டு இங்கே ஒரு அவுட்டோர் போய் ஆர்டிஸ்ட்டு இல்லை, அவங்க 2 பேர் தான் வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அப்போ சொன்னாங்க, சார் அந்த சாங் அவுட்டோர் இல்லாமல் அவுட்டோரில் எடுக்கிறதுக்கு இதுவாக இருக்குது, என்ன பண்ணலாம், பாட்டே இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், நம்ம ரெகுலராக அந்த வீட்டில் எடுக்கிறோம்ல, தியேட்டரில் நம்ம ரெகுலராக எடுக்கிறோம்ல, எனக்கு இந்த 2 இதுவும் கொடுத்துருங்க, நான் இதுலேயே சாங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த சாங்கை வந்து அந்த வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, வீட்டில் பண்ணலான்னு ஐடியா வந்த உடனே அந்த கான்செப்ட் நான் வந்து திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, ராம்ஜி தான் அதுக்கு வந்து மாஸ்டர். ராம்ஜி கிட்ட சொன்னேன், ராம்ஜி இப்போ இதை பொறுத்தளவில் படத்தில் வந்து அவங்க வந்து அந்த அண்ணன் கேரக்டர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னால், அதுவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ கலாமிட்டி நடந்ததுக்கப்புறம் ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் திக்குன்னு இருக்கும்ல. ஆமாம். அந்த திக்கை முதல்ல வந்து நம்ம கொடுத்துடலாம். வந்து அவர் நிஜமாகவே ஒரு காலிங் பெல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியே இருக்கும். அந்த ஷாலினி மேமோட கேரக்டர் பாயிண்ட். ஆமாம், அவங்க வந்து அந்த மியூசிக்கில் வந்து அவங்க இது பண்ணும்போது காலிங் பெல் சத்தம் கேட்டு அவங்க அங்கேருந்து வந்து கதவை திறந்த உடனே பார்த்தா இவர், அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அப்புறம் இவர் வருவார், இந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்தா அவளுக்கு என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே எல்லோரும் அப்பா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளை அப்படின்னா, இட்ஸ் எ இல்யூஷன். ஓகே. ஸோ அப்படி இருந்துருச்சுன்னா அப்போ அந்த சாங்கை பொறுத்தளவில் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போது உள்ள பாட்டுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், இவங்க பாட்டுக்கு இவங்க மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், யார் கண்ணுக்கும் இவங்க தெரிய மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அதை அப்படியே பண்ணி அதை அப்படியே தியேட்டருக்கும் கொண்டு போய் பண்ணிட்டு 2 வெரைட்டியாகவும் நம்ம வந்து அவங்க இருக்கிற அதே இடத்துல அவங்களுடைய அந்த இது வந்து ஒரு இமேஜினேஷனில் இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதை எடுத்துட்டேன். ஓகே. 2 நாள் இந்த வீட்டில், 1 நாள் தேட்டரில் அப்படின்னு 3 நாளில் அந்த சாங்கை வந்து எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அது அவுட்டோரும் போகல. சரி, அதே சமயம் அது வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு தருணமான ஒரு சாங்காக மாறிடுச்சு. அது இப்போ வரைக்கும் இப்போ எடுத்து பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விஷுவல் வைஸ் ஆகும். அந்த ஆர்டிஸ்ட் ஐ மீன் நாசர் சார், அஜித் சார், ஷாலினி மேம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? ஆமாம். இல்லை ஒரே டேக்கில் வந்துச்சா இல்லை ஏதாவது கொஞ்சம்? இல்லை, ஒரே டேக்கில் அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும், இவங்க ஆடிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட விரல் மேலே படணும், அது படாத அளவுக்கு அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. எல்லாருமே நல்ல தேர்ந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டாங்க. அதான், ஏன்னா இப்போ நான் கேட்குற விஷயங்கள்னா நான் பார்த்து என்ஜாய் பண்ணது இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைட்டாக நகர்ந்துட்டு வந்துட்டா கூட இடிச்சிடும், ஏதோ ஒன்று பட்டிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்குமா ஒரு ஆசை இருந்தது கேட்கணும். அதுக்காக தான் ஏப்ரல் 14 அன்னைக்கு எடுத்தேன். அது 98 ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு அந்த சாங் எடுத்தோம். டேட் முதல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே சார். நைஸ் சார். இப்போ லெஜெண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம், மணி சார், ஆச்சி மாதம் பேசிட்டு இருந்தோம். தென் ஆப்வியஸாக மறுக்கிழமில் நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ரகுவரன் சார், ரியல் ஓஜி தான். ஸோ அவரோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் ரீசெண்டாக ரகுவரன் சாருக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி மெமரபிள் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் ரோஹினி மேம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் முதல்வன் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், வீட்டில் அந்த கேரக்டராகவே இருந்தார், அதான் அவங்க அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணும்போது அது எப்படி சார்? நான் வந்து அவர் காஸ்டியூம் வைஸாகவே வேறு மாதிரி பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஆமாம். இல்லை, நான் வந்து ஆனந்த விடனில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி, ஆமாம், அந்த பேட்டி வந்து நான் வந்து அமர்கலம் சீன்ஸ் எழுதுறதுக்காக நான் மூணார் போயிருந்தேன். ஓகே. அப்போ எழுதிட்டு இருக்கும்போது எதாச்சும் அந்த புக்கை படித்த உடனே எனக்கு வந்து அப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. என்ன அழகாக இவர் வந்து
பேசுகிறாரு, அந்த இன்டர்வியூ வந்து எப்படி கொடுக்குறாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இது வந்து அன்லைக் ஒரு வில்லன் கேரக்டர்னு நம்ம பிளாஸ்டிக்காக பார்க்குற இது இல்லாமல், அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதை வந்து தனியா தெரிஞ்ச லைஃப்பை பற்றின ஒரு அவருடைய பார்வை, இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்போ இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக அவர் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அங்கே டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்னை வந்த உடனே அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ அவருடைய வீட்டில் தான் நான் மீட் பண்ணேன். அங்கேருந்து எங்களுடைய பாண்டிங், எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த மேஜிக் வந்து நமக்கு நடக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே கலைமோகன் மணி சார் வந்து அவராக கேட்டார் அப்படின்னு சொன்னீங்களா, அது மாதிரி. இப்போ அவர் போகும்போது அவர் சின்ன ஒரு ரூம்குள்ளே ஒரு பின்னாடி ஒரு பெரிய சாய்பாபா ஃபோட்டோ, புட்டபர்த்தி சாய்பாபா ஃபோட்டோ, ஆள் உயரம், அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. அந்த சிகரெட்டை வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ இந்த கதையை வந்து நான் சொன்னேன். ஆமாம், அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அவர் அப்படியே அதை உள் வாங்குறாரு, அந்த சீன், அந்த கேரக்டர். அப்புறம் அப்படியே திருப்பி சிகரெட் பிடிக்கிறாரு, அந்த புகையை இது பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே இது பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே ஒரு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் அப்படிம்பார். ஸோ இப்படி இந்த கேப் வந்து எனக்கு என்னென்னா, அவர் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு இருக்கும். அப்போ தோணும் நமக்கு. இப்போ எனக்கு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் தோணுமோ, அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் முன்னாடி கொந்தளிக்குது அப்படியே அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. ஆமாம். ஸோ அதை நான் வந்து அடுத்த இது வந்து அங்கேயே பிடிக்கிறேன், அவர்கிட்ட இருந்தே எடுத்து அங்கேருந்து அடுத்த மேட்ருக்கு சொல்கிறேன். அந்த சீனில் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இது பண்ணும்போது, சார் அவர் எப்போவுமே கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பார். அந்த ப்ரீஃப் கேஸை செயினால் கையில் கட்டியிருப்பார். அப்படின்னு அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அது புதுசாக இருக்குது. ஏன்னா அது அவரை பொறுத்தளவில் பொக்கிஷம். அதுக்கு அவர் கையை விட்டு போயிடக்கூடாது. அதில் தான் லெட்டர்ஸ் இருக்குது, அவங்க ஒய்ஃப் எழுதுனது இருக்குது, குடும்பத்தை தேடி வந்திருக்கிறாரு, ஜெயிலில் சம்பாதிச்ச காசு இருக்குது. அதனால் அது அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பெட்டி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு செயின் போட்டு கட்டியிருக்காருன்னு உடனே அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஆனால் அது வந்து முன்னாடி எழுதிட்டீங்க? இல்லை, அதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த கேரக்டர் வந்து இப்படி வருது, இப்படி பேசணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவர்கிட்ட பேசும்போது எனக்கு இதெல்லாம் தோணுது. நான் சொல்கிறேன், இப்படி பெட்டி வச்சிருக்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? அது எப்படி சார் டக்குன்னு? இதுதான் அந்த அந்த டெவலப்மெண்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வரிசையாக அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன், அந்த இது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இது லைன். சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அவரோட ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்பாட்டில் தான் டைலாக் எழுதுவேன். இப்போது ஜென்ரலாக அது என் ஸ்டைல். அப்போ நான் வந்து அவருக்கு அந்த டைலாக்ஸ் வந்து இன்றைக்கி அந்த சீனுன்னு ஒன்று டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீனை எப்படி எடுக்கலான்னு என் மைண்டில் ஒரு ஃபார்மேஷன் வரும். இப்போ எனக்கு வந்து அவர் வேறு எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறார் பக்கத்தில். இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் வந்து அந்த டைலாக்கை வந்து எழுதிட்டு அந்த முதல் 2 வரி அப்படியே சொல்லுவேன். சொன்னோன்னே அவர் அப்படியே அப்படிம்பாரு. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு இது பண்ணோன்னா அவர் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ இன்னும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்த டைலாக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இது போடுவேன். போட்டோன்னா இது நல்லாயிருக்கு சார் அப்படிம்பார். ஸோ இப்படி அந்த இது வந்து ஸ்பாட்டில் இப்போ இன்ஃபேக்ட் அவருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு குவாரல் வரும்ல அந்த தியேட்டர் மாடியில். ஸோ அது வந்து நான் ஆக்சுவலாக பரங்கி மேலே அங்கே எடுக்கலாம், ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டேன். எல்லா யூனிட்டெல்லாம் அங்கே வந்துருச்சு. அங்கே போன உடனே அந்த சீன் என் மனசில் இருக்கிற அந்த சீனை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு இது இடம் இல்லை எனக்கு அங்கே. அது போனதுக்கப்புறம். ஆமாம், போனதுக்கப்புறம் ஃபெல்ட். ஏன்னா நான் நேரில் போய் விசிட் பண்ணல. அப்போது நான் சின்ன வயசில் பார்த்த அந்த பரங்கி மலை மாதிரியே இருக்குன்னு நினச்சிட்டு போனால் அங்கே நிறைய கட்டடமெல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே எடுக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு அத்துவானமாக ஒரு இடமா இருக்கணுங்கிற பார்க்குறோம். அதை போய் நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தேட்டர் இருக்கா கேளுங்க அப்படின்னு. தேட்டர் வந்து இருக்கு, ஸ்ரீனிவாசா. அப்போ அந்த ஷோலாம் கேன்சல் பண்ணுங்கள், தேட்டர் நம்ம கையில் எடுங்க, நாங்கள் நேராக அங்கே வந்துடும்ன்ட்டு. அப்புறம் ரகுரன் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் நேராக அங்கே தேட்டருக்கு வந்துடுங்க, ஸ்பாட் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னாரு. இப்போ திருப்பி தேட்டருக்கே வந்து ஆமாம், அவருக்கு ஆல்ரெடி அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார் அவர், அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமாம். ஸோ நேராக வந்து அங்கே போயிட்டோம். அங்கே போனோன்னு தான் எனக்கு திருப்தியாச்சு. அப்பா இந்த முக்கியமான சீனு இது பண்ணணுன்னு சொல்லிட்டு
இதுக்கு ஒரு ட்ராமடைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே அவங்க தங்குற ரூமுக்கு பக்கத்தில் அந்த பெரிய ஃபேன் ஒன்று சுற்றும். ஆ. ஆனால் அது என்ன காரணத்தினாலும் அந்த ஃபேன் வந்து சுத்த மாட்டேங்குது. அது கரண்ட்டே போகல அதுக்கு. அப்புறம் அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி அதை வந்து வேகமாக சுற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் இதாகும்போது அந்த இடத்துக்குள்ளே இந்த ஷாட்டை வந்து முடிக்கணும். ஓ ஓ. ஸோ இதை வந்து அந்த பக்கம் இது பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குன்னே அது அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவுத்துல ஒரு ஹோல் இருக்கும். அது வழியாக அவங்க இருக்கிற இது தெரியும். அது ஆக்சுவலாக அங்கே செவரே கிடையாது. ஓகே. உடனே அந்த இடத்துல ஒரு செவுரு வந்து செட்டில் வந்து சொல்லி ஆ ஆ ஆ. அந்த மாதிரி ரெடி பண்ணி நடுவில் அந்த ரவுண்டு இது வச்சு அது வழியாக கிரேனை கொண்டு போயிட்டு அது வழியாக அந்த ஷாட்டில் இவங்க இருக்கிறத கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக எடுத்து இது பண்ணணும். ஸோ அந்த இதுவும் அப்படி தான். அதில் வந்து என்னென்னா அவர் பண்ணும்பொழுது அவருக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி சரி. அந்த எண்டு வரைக்கும் கூட நான் கட் சொல்லவே மாட்டேன். அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு இருக்கும். ரகுவரன் சார். ஆமாம். ஸோ அந்த சீனோட எண்டில் கூட அவர் வந்து அவர் அஜித் பயங்கரமாக கோவிச்சுக்கிட்டு கதவை அடித்து சாத்திட்டு அப்படி போவார். இவர் மேலே அப்படியே நிற்கும். போ போ அப்படிம்பார் லாஸ்ட்டில். அது அவராக சொல்லுவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நான். ஆனா அது அவருக்கும் தெரியும். ஆமாம், நம்ம வெயிட் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ அது வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் என்ன நினைக்கிறேனோ அது அவருக்கு தெரியும். ம், 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 அவர் என்ன நினைக்கிறாரோ அது எனக்கு தெரியும். ம். இது வந்து எதுவும் பேசியே இல்லை. பேசாமையே எங்களுக்குள்ள ஒரு அந்த கம்யூனிகேஷன். ஒரு சம்பாஷணை இருந்துக்கிட்டே இருக்கும் அது. அப்படி தான் எனக்கு வந்து அவரோட இன்ஃபேக்ட் பார்த்தேன் ரெஸ்டேனும் அப்படி Okay, தான் sir, ஒரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.